ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜாஸ் ஆர்ட்ஸ் அண்ட் தாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நம்ம வீட்டு ஸ்டைலில் சூப்பரான ஒரு வாழைக்காய் வறுவல் தான். அதுக்கு ஒரு வாழைக்காவை இந்த மாதிரி தோல் நீக்கி தண்ணியில் அலசி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் இடித்த சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கிக்கோங்க. தண்ணி வடிகட்டிட்டு வாழைக்காய் துண்டுகளை இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து கைவிடாமல் நல்லா கிளறி விடுங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இடிச்சு வச்ச சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலையில் நறுக்கின சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துருங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம மிளகாத்தூள் போட்டு கிளறி வச்ச இந்த வாழைக்காய் துண்டுகளை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சமாக அரிசி களைஞ்ச தண்ணியை அதில் ஆட் பண்ணிவிடுங்க. வாழைக்காய் அப்போ தான் நல்லா வேகும். 2 மினிட்ஸில் பாருங்கள், தண்ணிலாம் வற்றி இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்துடும். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு 10 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு இந்த மாதிரி வேக வைங்க. இடையிடையே அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விடுங்க. திருப்பி மூடி போட்டு 10 மினிட்ஸ்க்கு இதே மாதிரி வேக வச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பராக, சிம்பிளாக, ஈஸியாக நம்ம வீட்டு ஸ்டைலில் வாழைக்காய் வறுவல் தயார். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.